அன்பர்களே, கந்த சஷ்டி விழாவிலே 3வது நாள் தோரணமலை ஸ்ரீ முருகன் திருக்கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் தென்காசியிலிருந்து கடையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த மலையின் உச்சியில் முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ளார். குருமுனிவர் அகத்திய மகரிஷி மருந்து உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் தேரையருடன் சேர்ந்து பல நூற்றாண்டுகள் வழிபட்ட பெருமையும் மகிமையும் இந்த தலத்திற்கு உண்டு. இதனால் இம்முருகன் மிகச்சிறந்த வரப்பிரசாதியாக திகழ்கிறார். எதை வேண்டினாலும் தொழில் விருத்தியடையவும் திருமணப்பேறு மகப்பேறு எவற்றிற்கும் வாரி வழங்கும் வள்ளலாக முருகப்பெருமான் இங்கு திகழ்கிறார். தன்னை அண்டி வரும் அடியார்களின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிக்கிறார். உலகை சமன்படுத்த தென்பகுதியில் உள்ள பொதிகை மலைக்கு செல்லுமாறு அகத்தியருக்கு சிவபெருமான் ஆணையிட்டார். அகத்தியர் பொதிகைக்கு வந்து கொண்டிருந்த போது கடையம் அருகில் உள்ள தோரண மலையை பார்த்து வியந்து இம்மலையில் சில காலம் தங்கி செல்ல எண்ணினார். அந்த மலையின் உச்சிக்கு சென்றார். தோரணமலையில் பச்சை பசேலென விளைந்து கிடக்கும் 4000 மூலிகை செடிகளை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார். அந்த மூலிகைகள் என்னென்ன நோய் தீர்க்கும் என்பதையும் கண்டறிந்தார். அவற்றை குறிப்புகளாக எழுதி வைத்தார். அகத்தியரின் மருத்துவ ஆய்விற்கு வித்திட்ட இந்த இடம் தோரணமலை. இவருக்கு சீடராக தேரையரும் வந்து சேர்ந்தார். இருவராலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தோரணமலை மிகப்பெரிய மருத்துவ தொழிற்சாலையாக செயல்பட்டிருந்தது. சிறிது காலத்திற்கு பின் அகத்தியர் பொதியை சென்றுவிட தேரையர் இம்மலையின் ஒரு பகுதியில் ஜீவ சமாதியானார். இதனால் இம்மலையில் குடிகொண்ட முருகனுக்கு வழிபாடுகள் நின்று போயின. நாளடைவில் மக்களின் கவனத்திலிருந்து தோரணமலை மறைந்து போய்விட்டது. கால ஓட்டத்தில் முருகனும் அருகில் உள்ள சுனைக்குள் மறைந்து விட்டார். காலங்கள் ஓடின. தோரணமலை அருகில் உள்ள முத்து மாலைபுரம் என்னும் ஊரை சார்ந்த பெருமாள் என்பவர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் தோரணமலை உச்சியில் உள்ள சுனைக்குள் கிடப்பதாகவும் தன்னை வெளியில் எடுத்து வழிபடுமாறும் கூறினார். அதன்படி பெருமாள் ஆட்களை அழைத்து சென்று மலை உச்சியில் உள்ள சுனையில் இருந்த முருகன் விக்கிரகத்தை எடுத்து மலை அடிவார குகையில் வைத்து வழிபட்டார். இந்த விக்கிரகமே தோரணமலை கருவறையில் மூலவராக இன்று உள்ளார். பெருமாளின் மகன் ஆதிநாராயணன் இம்முருகன் பற்றிய சிறப்புகளை நாடு முழுவதும் பரப்பி மகிழ்ந்தார். திரை அரங்குகளில் சிலேடுகள் மூலம் இந்த மலை பெருமைகளை மக்களிடம் கொண்டு சென்றார். மக்கள் கூட்டம் கூட்டமாக முருகனை தரிசிக்க வந்தனர். 1000 படிக்கட்டுகள் அமைத்து உச்சிக்கு செல்ல வழி அமைத்தார். சுனைகளையும் மேம்படுத்தினார். தற்போது மிக சிறந்த பிரார்த்தனை தலமாக இந்த மலை திகழ்கிறது. தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை உச்சிக்கால பூஜையின் போது சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அன்னதானம் நடைபெறுகிறது. திருமணப்பேறு மகப்பேறு கிடைக்கவும் மருத்துவ படிப்பு விரும்பிய வேலை சொத்து தகராறு நீங்கிடவும் இங்கே அனைவரும் முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள். இந்த முருகனை செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் கார்த்திகை விசாக நாட்களிலும் வழிபட உகந்த நாட்களாகும். முருகன் கிழக்கு நோக்கி உள்ள ராமநதி ஜம்பு நதி ஆகிய ஆறுகளுக்கிடையே அமைந்த மலை இது. தேரையரும் பல சித்தர்களும் அரூப நிலையில் வாழும் மலை இது. மலை உச்சியில் அமர்ந்து தியானம் செய்தால் மன அமைதி உண்டாகும். தைப்பூசம் இங்கு முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடைபெறுகிறது. வைகாசி விசாகம் சித்திரை திருநாள் கந்த சஷ்டி பிரதோஷம் கார்த்திகை போன்ற விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. தேரையார் வழிபட்ட அற்புதமான தோரணமலை சென்று முருகனை வழிபட்டு அனைத்து நலன்களையும் நாளும் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.